ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு அவரைக்காய் நான் எடுத்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகா இருக்குது அது போட்டுட்டேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும். நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க மறந்துட்டனால கொஞ்சம் நான் ஆயில் விட்டு அந்த இடத்துல கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கியிருப்பேன். நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பாசிப்பருப்பு கழுவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தவாவில் வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் ஒரு அரை இது பதம் வெந்துடும். வெந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை அதில் போட்டுட்டு ஒரு 3 தேங்காய் சில் எடுத்துக்கணும். அதில் ஒரு 4-5 பல் வந்து பூண்டு சேர்த்து அதை நல்லா வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் அவரைக்காய் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து தேங்காய் துருவி அரைச்சதையும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு போதுமானு பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணணும், மூடி வச்சு வேக வைக்கணும். நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் முருங்கைக்காய் கூட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது 2 சேர்ந்து தான் செஞ்சேன். அதனால் வந்து முருங்கைக்காய் கூட்டும் இதில் இருந்திருக்கும். சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து கூட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.